நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காண இருப்பது திருக்குறளின் 2வது அதிகாரமான வான் சிறப்பு. இந்த அதிகாரத்தின் 6வது குறள். அதாவது மொத்த எண்ணிக்கையில் 16வது குறள். இதை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். குறள் என்னவென்றால், விசும்பின் 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 துளி வீழால் அல்லால் மற்றாங்கே பசும் புல் தலை காண்பது அரிது. இப்பதான் நம்ம சொல்லிட்டு வந்தோம். முன்ன பல குறள்கள் நம்ம பேசும் பொழுது இந்த அதிகாரத்திலேயே இந்த மழை எப்படிப்பட்ட தன்மையுடையது, அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொல்லி, அது நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள், அதனால் உள்ள என்னென்ன நமக்கு நன்மைகள் விளைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த 5 குறள்கள்ல சொல்றார். எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ஒரு முத்திரை, இந்த மலையை பற்றின ஒரு சிறப்பை முதல் குறள்லயே அவர் முத்திரை குத்தியிருந்தார். மழை, அமிழ்தம், முடிஞ்சது. நமக்கெல்லாம் உயிர் தரக்கூடிய அமிழ்தம். அதுக்கப்புறம் அந்த அமிழ்தம் சொன்னதுக்கு அப்புறம் அதுல எல்லாமே முடிஞ்சிருது. அதுதான் எல்லாமே. அதுக்கப்புறம் அதனுடைய ஒவ்வொரு இயல்புகள், டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், அது எப்படி அதுவே உணவாகவும் இருக்கு, உணவை நமக்கு தயார் பண்ணி கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அது இல்லைன்னா உடல் நம்முடைய உலகத்திற்குள்ள பசி நின்று நிற்கும் அப்படின்னு அவரு சொல்றது. அதுக்கப்புறம் உழவர்கள் அதுல அந்த மழை இல்லைன்னா உழவர்கள் உழவு செய்ய முடியாதுன்னு அவரு சொன்னது. அதுக்கப்புறம் அது நம்முடைய வாழ்க்கைய, தனி மனிதர்களுடைய வாழ்க்கைய, ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்க்கைய, ஒரு நாட்டினுடைய வாழ்க்கைய, இது எல்லாத்தையுமே அதுல பாதிக்கக்கூடியது, அதை அவங்கள கெடுக்கக்கூடியது. அதை கெடுக்கவும் செய்யும், அது சமயத்தில் நம்மளை உயிர்ப்பிக்கவும் செய்யும். பின்னால அதனாலதான் அதுக்கு நமக்கு அது அதனாலதான் அது கெடுக்கிறதும் அதுதான், நம்மளை எடுக்கிறதும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்படி அந்த எல்லா விஷயங்களையும் சொன்னார். இப்போ இந்த குறள்ல இதுவும் அதே மாதிரி ஒரு ஒரு இன்னொரு ஆஸ்பெக்ட், இன்னொரு கோணத்துல அந்த மலையை அவரு பார்க்கிறார். ஆனா பார்க்கிறாருன்னா அது அது என்ன, ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது விசும்புன்னா மேல மேகம், மேகத்துல இருந்து தானே நமக்கு அது கீழே வருது. அந்த விசும்புல இருந்து தண்ணீர் வருது. அதுல தண்ணீர் வருது அப்படின்னு சொன்னா, அவர் முதல்ல
அப்படியே வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு அதுதான். ஆனா அந்த விசுவுல இருந்து ஒரு துளியாக வருது. அங்க இருந்து ஒரு துளிதான் முதல்ல வருது. விசும்பின் துளி வீழால் அப்படித்தான் அந்த துளியாதான் வருது. அந்த துளி 1 10 ஆகுது, 10 100 ஆகுது, 100 1000 ஆகுது. இப்படித்தான் வந்து ஒரு துளியில இருந்து பிறக்கக்கூடியதான் இவ்வளவு பெரிய மழை. அத அந்த விசும்புல இருந்து ஒரு துளி மழை வந்து விழுந்து இந்த பூமியை நினைக்குது பாத்தீங்களா? அந்த இது நடக்கல அப்படின்னா விசும்பின் துளி வீழால் அல்லால் அப்படி வீழாமல் விட்டு விட்டால் மற்றாங்கு பசும் புல் தலை காண்பது அரிது. அப்படி ஒரு பெரிய மழையே இல்லாத ஒரு சூழ்நிலை ஒண்ணு வந்துச்சுன்னா அங்க இருந்து வரவே வராது. பெரிய கஞ்சப்பிரபுகள் வந்து கஞ்சப்பிரபுகள்கிட்ட இருந்து கையில காசை வாங்குற மாதிரி மேல இருந்து அப்படி நாம கஷ்டப்பட்டு அந்த மேல இருந்து வரணும். பெரிய கஞ்சனாயிரும். ஒரு சின்ன துளி கூட விழாது. அது வரணும். அந்த விசும்பின் துளி வீழால் அந்த துளி வந்து வீழால் மற்ற அங்கே என்ன ஆகும்? ஐயா ஒரு துளி விழல சரிதான். அப்படின்னா என்ன ஆயிர போகுது? என்ன ஆகும்னா வேற எல்லாத்தையும் விடுங்க. நமக்கு விளைச்சல் பண்ண முடியாது. ஏர்ல போய் இவ்வளவு வருவது நிக்க முடியாது. அப்படின்னு நீ எவ்வளவோ இதுகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் விடுங்க. ஒரே ஒரு சின்ன காரியம் நடக்காது. அது என்ன காரியம்னா ஒரு ஒரு பச்சை புல் இருக்கு இல்லையா? பச்சை புல். அந்த பச்சை புல் வந்து அந்த தரையில எங்க பார்த்தாலும் ஒரு இடத்துல கூட ஒரு புல் கூட சொல்லும் போது கூட சொல்லுவாங்கல்ல, பெரிய குண்டுகள் எல்லாம் போட்ட பூமிகள் ஒரு ஒரு புல் முளைக்காத இடம்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி புல்லு முளைக்காம இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு பச்சை புல்லு கூட வந்து இந்த ஒரு துளி விழலன்னா அது கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சின்ன வீட்டுல ஒரு தோட்டத்தை அல்லனா வந்து ஒரு ரோஜா செடிய அல்லது வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு 2 3 விதைகளை வாங்கி ஒரு இடத்துல நம்ம வீடுகள்லேயே வீட்டு தோட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுகளெல்லாம் போட்டு பாருங்க. அதனுடைய அது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எப்போ கொடுக்கும்னா நமக்கு எப்போ ஒரு பெரிய சந்தோஷம் வருதுன்னா போட்ட விதைகள்ல ஒரு சின்ன புல்லு முளைக்கும். புல்லு வந்துட்டு புல்லு வந்து முளைச்சிட்டு அப்போ நம்ம போட்ட விதையில வந்து உயிர் இருக்கு, பூமியில உயிர் இருக்கு. ஆக முளைக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அறிகுறி அந்த பசும் புல். இந்த பசும் புல் கூட தலை காண்பது அரிதுங்க. நீங்க வந்து விசும்பின் துளிவியலால் அல்லால் மற்ற ஆங்கு பசும்புல் தலை காண்பது அரிது. அந்த நம்ம சின்ன வீட்டு தோட்டத்திலேயே நீங்க போட்டு பாருங்க. பார்க்கும்போது அதோடைய சந்தோஷத்தை பாருங்க. அது வரவே இல்லைன்னா அதனுடைய வருத்தத்தை பாருங்க. இன்னும் வரலையே, இன்னும் ஒரு புல்லு கூட முளைக்கலையே, அது இருந்தா தான் நமக்கு தெரியுமே. அப்ப ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். அப்போ இதை பார்த்த உடனேயே
விசும்பின் துளி வீழால் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல். பசும்புல் அப்படிங்கிறது விளையாட்டான காரியம் இல்ல. இந்த உலகத்துக்கே உயிர் இருக்கிறது அப்படிங்கறது காமிக்கக்கூடியது இந்த பசும்புல் தான். இந்த பசும்புல் எங்க உருவாகுதோ, எங்க இந்த பசும்புல் முளைக்கோ, அதை வச்சுதான் அந்த நிலத்தினுடைய தன்மையே நம்ம சொல்ல முடியும். ஆஹா, சரி, இனிமே இந்த நேரத்துல நாம உழுது பயிரிடலாம் அப்படிங்கிறது நம்ம தெரியறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. வேற எந்த ஒரு இதுவும் இல்ல. அதுக்கு அடையாளம் என்னன்னா, இந்த பசும் புல் முளைக்கக்கூடியதுதான். அதனாலதான் அந்த இந்த குறள்ல சொல்லிட்டு வரும்போது, அந்த விசும்பின் துளிவியலால் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிதுன்னா, அது அரிது. அது வராது, கஷ்டம். அது அப்படி அது வருது அப்படின்னா அதுக்கு அந்த துளி வேணும். ஒரு துளி, ஒரு பசும் புல், இந்த ஒரு துளியிலையும் இந்த புல்லிலையும் இந்த உலகமே அடங்கி இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு பெரிய எதற்கும் எதற்கும் வள்ளுவர் இந்த உறவை ஏற்படுத்துகிறார். ஒரு துளி, ஒரு மழை துளி, ஒரு புல். ஆக இந்த ரெண்டும் இல்லைன்னா இந்த உலகில் மற்றது எல்லாம் வரும். எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்தான். ஆனா அதுக்கெல்லாம் முன்னால இந்த துளியும் இல்லை என்றால், இந்த புல்லும் இல்லை என்றால், நம்மளால இந்த உலகத்துல ஜீவிதம் என்பதே, மனித உயிர்கள் என்பதே எதுவுமே இல்லை. இதுதான் இதைத்தான் இந்த குறள்ல திருவள்ளுவர் அவர்கள் சொல்லுகிறார். ஆக நாம் 16 குறள் பார்த்திருக்கின்றோம். இன்னும் அடுத்தடுத்த குறள்களை நாம் வரிசையாக பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.